என்னம்மா சமைக்கிற நீ? எதை சமைச்சாலும் ஏதாவது ஒரு குறை அதில் இருந்துக்கிட்டே இருக்கு. சாதம் வச்சா அரிசியாக இருக்குது, ஒழுங்காக வேகவே வைக்க மாட்டேங்கிற. குழம்பு கையில் உப்பு இருக்க மாட்டுது, இல்லைன்னா காரம் இருக்க மாட்டுது. அதை விட ஒரு டீ வச்சா கூட டீயை குடிக்கிற மாதிரியே இருக்குது. சீக்கிரமாக சமையலை கற்றுக்க வேணாமா? உண்மையிலே மாப்பிள்ளை ரொம்ப பாவம். என்னதான் சமைக்கிறியோ தெரியலப்போ. இப்போல்லாம் நான் எதை பண்ணாலும் நீங்கள் குறை சொன்ன மணிக்கு தாம்மா இருக்கீங்க. குறை சொல்கிற மாதிரி தாம்மா நீ எல்லாமே பண்ணிகிட்ருக்க. என்னமோ பண்ணி தொலைப்போ. மீலு, எப்படி இருக்க? பார்த்தியா, நான் தங்கியிருக்க இடம் எவ்வளோ நல்லா இருக்கு. உன்னை வர சொன்னதுக்கு வரமாட்டேன்ட்ட. என்னாச்சு? ஏன் முகம் வாட்டமாக இருக்கு? என்னாச்சு மீலு? என்னன்னு சொல்லு மீலு. ஏன் அழுதுட்ருக்க? எனக்கும் அம்மாவுக்கும் சண்டை. அம்மா, ஏன் இதை எப்படி பண்ணுற? சமையல் ஒழுங்காகவே பண்ண மாட்டியா? டீ ஒழுங்காக போட மாட்டியா அப்படின்னு திட்டுக்கிட்டே இருக்காங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாவோட வந்திருந்தேன்னா நல்லா இருப்பேன் தான் இங்கே வந்து விட்டுட்டு போனேன். பார்த்தா இங்கே உட்காந்து உங்கள் அம்மா இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க, உட்காந்து அழுதுட்டு உட்காந்துட்ருக்க. உங்கள் அம்மாட்ட வந்து நான் பேசிக்கிறேன். நீ பேசாமல் கிளம்பி வீட்டுக்கு போ. அவங்க இங்கே தனியாகவே இருக்கட்டும். நீ முதல்ல வீட்டுக்கு போ, அங்கேயாவது நிம்மதியாக இருப்ப. பேசாமல் இருங்க. அவங்களுக்கு நீங்கள் திட்டுறீங்க. பேசியிருக்கேன், உங்களுக்கு என்ன நான் பேசிகிட்டு இருந்தேன். போனா இங்கே நான் உங்கள்கிட்ட பேச வரும்ல. நான் அவர்கிட்ட இப்போ தான் பேசினேன். என்னவா, ஃபோன் பண்ணி உன்னை திட்டாரா? நேரில் இருக்கிறப்ப தான் இதுக்கடுத்தால சண்டை வந்துட்டுருக்கு உங்களுக்குள்ள. ஊருக்கு போனாலும் உன்னை ஃபோன் பண்ணி திட்டுவாரா? அவருக்கு வேறு வேலை இல்லையா? எப்போ பார்த்தாலும் 2 சண்டை போட்டு மணிக்கு தாண்டி இருக்கீங்க. வாய மூடுமா. அவரை எதுனாலும் நான் தான் சொல்லணும், நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தா?